வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் எடுத்துக்கலாம், நைட் டிஃபனுக்காகவும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரெசிபிங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ரவா இட்லி, சட்னி, சேவை. இது 3 ரெசிபி அந்த ஒரு வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி 3 ரெசிபி செய்ய போகிறோம். முதல்ல செய்ய போகிறது ரவா இட்லி. அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் நெய் சூடேறி வரட்டும். நெய் மிதமான சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 30 கிராம் எடுத்துருக்கோம். அடுத்ததாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். அதுவும் ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற இட்லி வந்து ஒரு 50 இட்லி வருங்க, அந்த அளவுக்கு இருக்குது அந்த குவான்டிட்டி. 1.5 கிலோ ரவை போட்டு செய்ய போகிறோம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே சீரகம் சேர்த்துக்கணும். அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த 3 ரெசிபியுமே நோ ஆனியன் நோ கார்லிக்குங்க. அதனால் இஞ்சி சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுனது. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதை ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ரவை சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1.5 கிலோ ரவை எடுத்துருக்கோம். இந்த ரவையை சேர்க்குறப்போ ஃப்ளேம் சிம்மில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே வறுக்கும்போது அதோட அரோமா சூப்பராக வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம நெய்யில் செஞ்சிட்ருக்குறோம், அதனால் செம்மையாக இருக்குங்க. எப்பயுமே ரவா இட்லி செய்கிறப்போ நெய்யில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்தாவே போதும். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இப்போ இந்த ரவை நல்லா சில்லுன்னு ஆறி வரணும். அதுக்காக வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா கடாயிலே இருந்ததுன்னா சூடு சீக்கிரமாக ஆறாது, அதனால் மாற்றிக்கிறோம் இந்த மாதிரி. இந்த ரவை ஒரு அரை மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் தயிர் சேர்த்துக்கணும். நம்ம எடுத்துருக்கிற 1.5 கிலோ ரவைக்கு 1.5 லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறோம். ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரவை சூடாக இருக்கிறப்ப தயிர் சேர்த்தா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நானே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து இந்த தயிரை சூடான ரவையில் சேர்க்குறப்போ அந்த ரவை இந்த தயிரை முழுசாக அப்சர்வ் பண்ணிவிடும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா சில்லுன்னு ஆறுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கு எடுத்துருக்கிறது 1.5 லிட்டர் தயிர். அதே மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். அது ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு சேர்க்க போகிறோம். நம்ம 1.5 கிலோ ரவைக்கு 1.5 லிட்டர் தயிர் ஊற்றிருக்கோம், 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணுறோம். இது அளவு கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படியே சோடா சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா எடுத்துருக்கோம். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம எடுத்து ஊற்றுறப்போ இந்த மாதிரி இருக்கணும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்காக 1 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ரெஸ்டிங் கொடுத்துடலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அரை மணி நேரம் கழித்து இந்த மாவு பாருங்கள், ஓரளவுக்கு பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இட்லி தட்டில் ஊற்றிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நம்ம இட்லி தட்டு எடுத்துருக்கோம். அதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்ததுனாக்கா நான்ஸ்டிக்கில் டைரெக்டாக ஊற்றிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த இட்லி மாவு ஊற்றுன்றதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதிகமாக ஊற்றாதீங்க, பொங்கி மேலே வந்துடும். அதாவது அந்த ஷேப் இல்லாமல் போயிடும். அதனால் கரெக்டாக அந்த அளவு பார்த்து ஊற்றுங்க. அந்த குழிக்கு வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி ஊற்றினாவே போதும். இப்போ இந்த மாதிரி முழுசாக ஊற்றி முடிச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு வச்சுருக்கோம். அந்த தண்ணியும் கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா தட்டும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தட்டை இட்லி குண்டால் வச்சிடலாங்க. கண்டிப்பாக தண்ணி சூடாக இருக்கணுங்க. அந்த கொதி வர்ற சமயத்தில் தான் இட்லி வைக்கணும். இந்த இட்லியை 10 நிமிஷமாக ஸ்டீம் பண்ணோம். அதுக்கப்புறம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இட்லியெல்லாம் எடுத்து அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சூடாக இருக்கும். கமெண்ட்டில் கேட்பீங்க துணி யூஸ் பண்ணலாமேனுட்டு. கண்டிப்பாக துணி யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தொட்டுக்கிறதுக்கு சட்னி வேணும்ல, அதுக்கு தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது
2 பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கோம். அது ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கலாங்க. கடலை போடலாம். நீங்கள் நினைக்கிற கடலை இல்லை, பொட்டு கடலை 150 கிராம் போட்டுக்கலாம். இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு 8. நீங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 இன்ச்சில் 1 இஞ்சி எடுத்து க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கோம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். இதில் வந்து பூண்டு சேர்க்க மாட்டோம், ஏன்னா இது நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிங்க இது, அதனால் இதை சேர்க்க மாட்டோம். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2லேருந்து 3 பேட்சாக போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும், அதனால் கம்மியாக சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி திக்கான சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பை போடணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடேறி வந்ததும் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர்ற சமயத்தில் கடுகு போடணும். அதுக்காக 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வர்ற சமயத்தில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 1/2 பண்ணிவிட்டு அப்படியே கறிவேப்பிலை போட்டு இந்த மாதிரி தாளித்தா தாளிப்பு ரெடி. அப்படியே எடுத்து சட்னியில் போட்டால் ஒரு அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கூட இட்லி வச்சு சாப்பிட வேண்டியது தான். நம்ம சுட சுட செஞ்ச இட்லியும் இந்த தேங்காய் சட்னியும் அருமையாக இருக்கும். பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இன்னும் வீடியோ முடியல போகாதீங்க, ஏன்னா இந்த சேவை செய்ய போகிறோம். அதாவது நம்ம இன்றைக்கி செய்கிறது லெமன் சேவை. இந்த ரெசிபி கூட அந்த தேங்காய் சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த லெமன் சேவை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 250 ml ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம செய்கிறது 4 கிலோ சேவைங்க. இந்த ஆயில் சூடேறி வரட்டும். மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகெல்லாம் போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட கஸ்டமர் கேட்டது நோ ஆனியன் நோ கார்லிக் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கோம். உங்களுக்கு ஆனியன் கார்லிக் போடணுன்னாக்கா அது எந்த அளவுக்கு போடணுன்றதை சொல்கிறேன், கண்டினியூ வீடியோ பார்த்துட்டு வாங்க. உளுத்தம்பருப்பு 50 கிராம் போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அப்படியே இந்த கடுகு வெடித்து வர்ற சமயத்தில் சீரகம் சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வர்ற சமயத்தில் காரத்துக்காக 6 வரமிளகாய் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்காக துருவி எடுத்து வச்சுருக்கோம், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் இந்த இடத்துல பூண்டு சேர்த்துக்கணும்னா அதே அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கறிவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிதமான சூட்டில் வதக்கிக்கலாம். நம்ம எந்த மாதிரி வதக்குறதை பார்த்தாலே தெரியும். இப்போ கொஞ்சமாக காரம் தேவைப்படுது, அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிட்டோம். இந்த சமயத்தில் வெங்காயம் போடணும். ஒரு 400 கிராம் அளவுக்கு போட்டுக்காங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு போட போகிறதில்ல, ஏன்னா இது நோ ஆனியன் நோ கார்லிக்கு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. மஞ்சத்தூள் போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு 50 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் செய்கிறோம். இப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இதுக்காக ஒரு 10 லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் எப்படி பிழிறன்ற வீடியோவும் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேவையை சேர்த்துக்கலாம். இதுக்காக 4 கிலோ சேவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த சேவை வந்து எப்படி செய்கிறதுனா இட்லியில் செய்வாங்க, பச்சை அரிசியில் இட்லி செஞ்சு அது இந்த மாதிரி செய்வாங்க. அப்படி இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக கூட கிடைக்குது, அதை வாங்கி பிளான்ச் பண்ணி எடுத்தாவே இந்த மாதிரி ரெடி ஆகிடும். 4 கிலோ சேவையை போட்டதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. லேசாக மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சேவை எப்படி செய்கிறதுன்னுட்டு, நான் வேறு சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் இந்த லெமன் சேவையை செஞ்சு காமிச்சிருக்கோம். ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இது கூட இட்லி சட்னியெல்லாம் செஞ்சுருக்கோம். இன்னொரு புது ரெசிபி செய்யலான்னு ஒரு பிளான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்களன்னா சேவையை வச்சு பிரியாணி செய்யலாமான்னுட்டு. அதுக்கு முன்னே உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முன்னாடியே ஒரு 10 லெமன் பிழிஞ்சு விட்டுருந்தோம், இப்போ ஒரு 3 லெமன் போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க, மல்லியெல்லாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சேவை பிரியாணி வேணும்னாக்கா கமெண்ட்டில் 100 பேர் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த சேவை பிரியாணி செஞ்சு காமிக்கிறோம். ஓகே மக்களே, ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். இட்லி சட்னி லெமன் சேவை.
இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானவங்க கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.